அமெரிக்க அதிபர் டிரம்புடன் வர்த்தகம் குறித்து எதுவும் பேசப்படவில்லை. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் வேண்டாம் என்பதே மத்திய நிலைப்பாடு என விளக்கம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம். பாகிஸ்தானுடன் சண்டை நிறுத்தப்பட்ட நிலையில் ஆலோசனை. நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை. மேல்முறையீடு செய்ய உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தகவல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கை அதிமுக மூடி மறைக்க முயன்றதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி புனிதர் வேடம் தரிக்க முயல்வதாகவும் விமர்சனம். உதகையில் பழங்குடியின மக்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடக்கம். தெப்பக்காடு முகாமில் யானைகளுக்கு கரும்புகளை வழங்கி மகிழ்ந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அந்தமான் நிக்கோபார் பகுதியில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. கேரளாவில் வரும் 27ஆம் தேதி பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் சங்ககிரி அருகே அரசு பேருந்திலிருந்து தவறி விழுந்த குழந்தை உயிரிழப்பு. பேருந்தின் முன்பக்க கதவு மூடப்படாததே விபத்துக்கான காரணம் என குழந்தையின் தந்தை புகார். தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏர்டெல் தொலைத்தொடர்பு பாதிப்பு. திடீரென சேவை முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் அவதி. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அரசாணைக்கு தடை விதித்ததை நீக்க கோரிய மனு. பணி நியமனம் செய்ய உத்தரவிடும் வரை அர்ச்சகர்கள் பயிற்சி பெற்றவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியா பயணம். $142 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை சவுதிக்கு வழங்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.